ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சரண்யா டெய்லர். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போடுறதே இல்லை, லாங் வீடியோ. சரி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுவும் ஸ்டிச்சிங் வீடியோ போடல, கட்டிங் வீடியோ அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் வந்து ட்ரைபாட் வச்சிடல, அதனால் ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுக்கிறதுனால வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வந்து எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் ட்ரைபாட் வாங்கிட்டேன்னா ஸ்டிச்சிங் அண்டு கட்டிங் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பார்த்தோம்னா, ஒரு சாரீ கொடுத்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து எப்பயுமே நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அவசர அவசரமாக தைக்கிறதா இருக்கும். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், முன்னாடி எடுத்துகிட்டு வந்து தாங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் டிசைனாகவும் வைக்கலாம். நீங்கள் அவசரமாக தந்தீங்கன்னா டிசைனும் கேட்பீங்க, அதை என்னால் வைக்க முடியாது. அர்ஜென்ட் பண்ண எனக்கு நல்லாவே வராது. ஒரு மாதிரி அப்செட்டாகவே தைச்சிட்ருப்பேன். அதெல்லாம் சரியாகவே வராது. எனக்கும் டென்ஷன் ஆகும். முன்னாடி எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். ஆனால் இவங்க எப்போயுமே எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்க. நைட்டு 8:00 தான் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. நைட்டே வந்து கட் பண்ணி நான் கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து 6th படிக்கிறா. கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பா. நான் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதை பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் முடிச்சுட்டு இருப்பேன் இந்த ஃப்ராக்கு. இதுக்கு நான் 300 தான் வாங்கினேன். லைனிங் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த பிங்க் கலர் வந்து சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது. அவள் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக இதை வந்து முடிச்சிட்டேன். இந்த நெக்குக்கு என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் நெக் வச்சுட்டு சின்னதாக வீக்கட் போட்டேன் சென்டரில். அது வந்து செம்மையாக இருந்தது. அந்த நெக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதனால் அதையே வச்சுட்டேன். எல்போ ஸ்லீவ் வச்சு சின்னதாக பஃப் கேட்டிருந்தாங்க, அதையும் வச்சு கொடுத்துட்டேன். நெக்குக்கு வந்து நான் லேஸ் எதுவுமே வைக்கல. ஏன்னா ப்ளைனாக இருந்தாலே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். பெல்ட் மட்டும் ஒன்று ரெடி பண்ணேன். பார்டர் வச்சு பெல்ட் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இது நானே அவளை கூட்டிகிட்டு வந்து அளவெடுத்து நானே தைச்சது. இந்த ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். தேங்க்யூ.